இந்த கடல் தான் நம்ம கிரகத்தோட நுரையீரல். ஆனா இப்ப இதனாலே மூச்சு விட முடியலன்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணும்? புரியலல்ல? நம்ம கடல்ல நாளுக்கு நாள் ஆக்சிஜன் அளவு குறைஞ்சுக்கிட்டே வருது. இத ஆராய்ச்சியாளர்கள் ஓஷன் டீஆக்சிஜனேஷன் சொல்றாங்க. இது ஒன்றும் சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லை. குளோபல் வார்மிங் காரணத்தினால கடல் நீரோட வெப்பம் அதிகமாகிக்கிட்டே வருது. அண்ட் சூடான தண்ணியில் குறைவான அளவில் தான் ஆக்சிஜனை சேமிக்க முடியும். இது பத்தாததுக்கு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டும் ஃபர்டிலைசர்ஸ் கலந்த அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டும் கடல் நீரில் வந்து கலக்கிற காரணத்தினால அதிக அளவில் ஆல்கே உருவாகுது. இந்த ஆல்கே இறக்கும் போது அது அதிக அளவில் ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணிக்கும். இதனால கடல்ல டெட் ஜோன் உண்டாகுது. இந்த பகுதிகளில் மீன்களால் உயிர் வாழ முடியாது. பவளப்பாறைகள் இறக்கக்கூடும். அது மாத்திரம் இல்லாமல் பல லட்சம் ஆண்டுகளாக எவாலான உயிரினங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தொடங்கும். இதோடலாம் முக்கியமான விஷயமா கடல் தான் நம்ம பூமியோட காலநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்சுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அதனால கடல்ல ஏற்படுற மாற்றங்கள்னால எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் ஏற்படுறது மாத்திரம் இல்லாம அது விவசாயத்தை பாதிக்கிறது மூலியமா உணவு பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதின்னு கூட சொல்லலாம். ஸோ நேரத்தை கடத்தாம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்மளோட கடலை காப்பாற்ற பாருங்க.